வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ உங்களுக்கான ரீசனிங் ஷார்ட்ஸ் எப்பயுமே டெய்லியும் கொண்டு வருவேன். அதில் இன்றைக்கி ரிவர்சிலாசம் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன் இதை கொண்டு வரேன்னா, அடிக்கடி ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த ரிவர்சிலாசம். கன்ஃபார்ம் 1 மார்க் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பிகினர் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு ராயல் பாஸை கிளிக் பண்ணி மேலே அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா CWJ50 போருங்க. 1999 ப்ரைஸ் வந்து 999 ஆயிரம். பர்ச்சேஸ் பண்ணி மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிராக் பண்ணுங்கள் எக்ஸாமை. ஸோ இந்த மாதிரி நோ பைக் இஸ் ட்ரெயின்ட்டான், சம் கார் இஸ் நாட் பஸ்ஸுன்ட்டான், சம் ட்ரக் ஆர் நாட் ட்ரெயின்ட்டான். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று இதில் இருக்குது. அதை ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? இதோட ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சம்டைம்ஸ் இப்படி கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பைக் இஸ் ட்ரெயின்னு கொடுத்துருப்பானா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பைக் இஸ் ட்ரெயின் அப்படின்னு பாசிட்டிவ் வேர்டில் கொடுத்துருப்பான். சரியா? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பான். இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். இங்கே நோ பைக் இஸ் ட்ரெயின் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணலாம். இதில் எப்படின்னா, இப்போ ஆல் பைக் ஆர் ட்ரெயின்னு இருக்குது. கண்டிப்பாக நோ பைக் இஸ் ட்ரெயின் கன்க்ளூஷன் கரெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் டயக்ராம் சால்வ் பண்ணி பார்க்க தேவையில்லை. டேரெக்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரா பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் சிம்பிள் ட்ரிக் இந்த ரிவர்சலாசத்தில். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. சம் ட்ரெயின் ஆர் கார் போட்டாச்சு. ஒன்லி கார் ஆர் பைக். ஒன்லி கார் ஆர் பைக்னா இந்த பைக்கு காருக்குள்ளே மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற எல்லாத்தோடையுமே இந்த பைக் நாட் கண்டிஷன். அதை போட்டு வச்சுக்குவோம். எல்லாத்தோடையும் நாட் கண்டிஷன். சரிங்களா? நோ ட்ரெயின் இஸ் பஸ். நோ ட்ரெயின் இஸ் பஸ் போட்டாச்சு. 10% ஆஃப் பஸ் ஆர் ட்ரக். இந்த பர்சன்டேஜ் வருது பார்த்தீங்களா, 1லேருந்து 99% இப்படின்னு கொடுத்தாங்கன்னா சம்முன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ சம் பஸ் ஆர் ட்ரக் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் நோ பைக் இஸ் ட்ரெயின்ன்றான். எனக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு நோ ட்ரெயின் இஸ் பைக்கு தான். பைக் எல்லாத்தோடையுமே நோ கண்டிஷன் தான். கரெக்டு. சம் கார் ஆர் நாட் பஸ்ஸுன்றான். சம் பார்ட் ஆஃப் கார் தான் இந்த பைக்கு. நாட் கண்டிஷன் வித் பஸ்ஸில் இருக்கா? இருக்குது. கரெக்டு. சம் ட்ரக் ஆர் நாட் ட்ரெயின்ன்றான். சம் பார்ட் ஆஃப் ட்ரக்கில் இருந்து நாட் கண்டிஷன் போய் ட்ரெயினில் அடிக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. கரெக்டு. ஸோ 3 கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகுது. சரிங்களா? உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உங்கள் ஜாக்சன் 10 10 10.